நம்மளோட பிளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் கமிங் ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்லே, வித் பெல்ட், வித்தவுட் பெல்ட் டிசைன் பண்றது, கட்டோரி பிளவுசஸ், மதுபாலா பிளவுசஸ், போட் நெக் பிளவுசஸ், ஸ்காலப் டிசைன் பிளவுசஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நெட்டட் பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் தின்னான ஷோல்டர் ஸ்ட்ராப் வர்ற மாதிரி டீப் நெக் கொடுத்து எப்படி பிளவுஸ் டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க் சாரியோட பிளவுஸ் வந்து எப்படி நாம ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில்க் சாரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லைனிங் கிளாத் கூட வச்சு நம்ம சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் காட்டன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ வந்து டெய்லரிங் இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் சாரி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் லைனிங் கிளாத்லேயே மார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிளவுஸ் கிளாத், அதாவது சில்க் சாரி பிளவுஸ் கிளாத் இருக்குல்ல, அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ துணியை இந்த மாதிரி பக்கவட்டில் ரெண்டா மடக்கிட்டு அகைன் நீள வாக்கில் மேல இருந்து கீழே இந்த மாதிரி ரெண்டா மடக்கி போட்டுக்கோங்க. நமக்கு பிளவுஸுக்கு ஹைட் எவ்வளவு தேவைப்படுது அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோல்டிங்கா இருக்கணும், கீழே வந்து ஃபோல்டிங் தேவையில்ல, 4 பீஸ் தனித்தனியா இருந்த மாதிரி இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டிங் இருக்கும். ஸோ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோல்டிங் ஆகும், நம்ம இருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டும், கீழே ஃபோல்டு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஹைட் பாருங்க, நான் 16 இன்ச்சஸ்ல ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, மேல் பக்கம் விட்த் பாருங்க 11 இன்ச்சஸ்ல விட்த் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம விட்த் 11 இன்ச்சஸும் ஹைட் 16 இன்ச்சஸும் எடுத்துருக்கோம். இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32 இன்ச், அதாவது ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 சைஸ் உள்ளவங்களோட பிளவுஸுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது. ஸோ பூனம் சாரிக்கு அல்லது சில்க் சாரி பிளவுஸ் நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி 32 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்பியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்கோட விட்த் 2.5 இன்ச் அளவு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் பாருங்க, அது ஒரு 3 இன்ச் அளவுல ஷோல்டர் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆம்கோல் எடுக்கிறோம், 6 இன்ச் அளவுல ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஆம்கோல் அளவை மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா உள் பக்கமா 1.5 இன்ச் அளவுக்கு ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணணும். ஸோ அந்த ஆம்கோல் வளைவுக்காக உள் பக்கமா 1.5 இன்ச் அளவுல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் மாதிரி போட்டுட்டு நம்ம ஷோல்டர் சரிவு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுல ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணணும். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பாருங்க 7 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷோல்டர் சரிவு எதுக்காக மார்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எப்பவுமே இறங்கி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஷோல்டர் வந்து சரிவா மார்க் பண்றது. ஸோ கீழ் பகுதியில் என்ன பண்ணிக்கோங்கன்னா 11 இன்ச்சஸ் வித் இருந்தல அதுல இருந்து ஒரு 1 இன்ச் அளவு உள் பக்கமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நம்மளோட ஷோல்டர் பகுதி, ஆம்கோல் பகுதிக்கும் நம்மளோட ஹிப் பகுதியை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆம்கோல் பகுதியில வரக்கூடிய வித்தை விட ஹிப் பகுதியில நமக்கு வந்து கம்மியா தான் வரும். ஸோ அதனால 1 இன்ச் அளவு உள் பக்கமா எடுத்துக்கலாம். இனி என்ன பண்ணணும்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய 2 பீஸ்லயும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஆம்கோல் வளைவு வந்து உள் பக்கமா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பகுதியில பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பகுதியில சுருக்கு வராம இருக்கணும். ஸோ அதனால இந்த ஆம்கோல் பகுதியில நம்ம பிளவுஸ்ல வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம், கை ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸ்ல வந்து நமக்கு சுருக்கு வராம இருக்கிறதுக்காக உள் பக்கமா கொஞ்சம் குழிவா கட் பண்ணணும்.
இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டி பீஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். சோ அந்த பட்டி பீஸோட மெஷர்மெண்ட்ஸையும் இதுலயே மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் அளவுல நம்ம வந்து அந்த ஃபோல்டிங் பக்கமும் அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு பாத்தீங்கன்னா 3 இன்ச் அளவுலயே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிட்டு சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டரோட சென்டர்ல இருந்து ஒரு 12 இன்ச் அளவுல ஹைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டி பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லைனிங் கீழ்ப்பகுதியில வந்து கொஞ்சம் கோணலா இருக்கு. ஸோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ பாடி போர்ஷன்ல நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் இவ்வளவுதான் வரும். ஸோ நம்ம அப்படியே ஆம்கோல் பகுதியில இருந்து கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பகுதியில இருந்து கட் பண்ணிட்டு ஹிப்பு பகுதி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா பட்டி பீஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா மேல் பகுதியில் உள்ள முன்துண்டு மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் தனித்தனியா கட் பண்ணிக்கலாம். துணியோட ஃப்ரண்ட் பகுதியில ஆம்கோல் வளைவு மேல் பக்கம் மட்டும் முன் துண்டுல மட்டும் கூட கொஞ்சம் உள்பக்கமா குளிச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் பீஸ்லயும் இதே மாதிரி பேக் பீஸ்லயும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதே மாதிரி ஹைட் நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைட்ல நெக்கோட ஹைட் 8 இன்ச் அளவுல மார்க் பண்ணியிருக்கிறேன். 8 இன்ச் அளவுல மார்க் பண்ணிட்டு அதை அந்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன் துண்டு நமக்கு 2 பீஸ் வரும், லெஃப்ட் சைட் பீஸ் ரைட் சைட் பீஸ். ஸோ அதை தனித்தனியா கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்டிங் வச்சு எடுத்திருந்ததுனால நமக்கு ஃபோல்டிங்கா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனி பீஸா கட் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் போர்ஷன் தேவைப்படும். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் அது கை அளவு தேவைப்படும். ஸோ அந்த கையளவு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதி பாத்தீங்கன்னா எனக்கு பார்டர் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இதை வந்து மடக்கி ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஸோ அதனால ஒரு 1/2 இன்ச் அளவு கீழே நம்ம தையலுக்காக விட்டுட்டு மீதி வந்து என்ன பண்ணிக்கலாம்னு அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் பாருங்க, ஸ்லீவோட ஹைட் நமக்கு 4.5 இன்ச் தேவைப்படுது. ஸோ அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க தையலுக்காக. ஸ்லீவோட வித்து பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் அளவு எடுத்திருந்தோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு பாருங்க, அதுவும் வந்து என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு 3 இன்ச் அளவுல எடுத்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கரெக்டா சென்டரை மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் வளைவு அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் நமக்கு 4.5 இன்ச் அளவு தேவை. அதுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அளவு என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக கொடுத்துக்கோங்க. மேல இருக்கிறது இடது கைக்கு வரக்கூடியது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கெட்ட பக்கமா வரணும். அதே இது உள் பக்கம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பீஸ் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு நல்ல பக்கமா வரணும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்லீவை இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த 2 பீஸை மட்டும் தூக்கி எடுத்து இந்த மாதிரி குழிவா கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே லைனிங்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு பீஸ் தான் நமக்கு பட்டி பீஸ் கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட். அதே பீஸை வச்சு இன்னொரு பீஸ் நமக்கு லைனிங்ல எக்ஸ்ட்ரா மீதி துணி இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி அதே சைஸுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா அதே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இனி வந்து மீதி இருக்கக்கூடிய துணியில நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் உங்கள்ட்ட இந்த மாதிரி உடன் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதோட விட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா 1.5 இன்ச் அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூனட் சாரி பிளவுஸுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். லைனிங் கொடுத்தாலும் சிலவங்க பாத்தீங்கன்னா லைனிங் அப்படியே வச்சு நம்மளோட பிளவுஸ் கிளாத் கூட வச்சு திருப்பி எடுத்துருவாங்க. ஆனா வந்து சில்க் சாரிக்கெல்லாம் அந்த மாதிரி திருப்பி எடுக்காதீங்க. நம்ம வந்து கிராஸ் பீஸை மடக்கி அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறமா இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் கட் பண்ணியிருந்தோம்ல 2.5 இன்ச் வீதியில் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளவுஸில் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா 2.5 இன்ச் அளவு தான் தேவைப்படும். ஸோ அதனால நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் கட் பண்ண பீஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம லைனிங் கிளாத்ல நம்ம பிளவுஸ் பீஸ்க்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட் இருக்கு, ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு, ஸ்லீவ் இருக்கு, பட்டி பீஸ் இருக்கு, கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். தென் ஓப்பன் பீஸ் ரெடி பண்றதுக்காக 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். இது இவ்வளவுமே ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்ல கட் பண்ணியாச்சு. இனி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே நம்ம வந்து நம்மளோட சில்க் சாரி பிளவுஸ் அல்லது பூனம் சாரி பிளவுஸ் எடுத்திருப்பீங்கல்ல அதுல வச்சு நம்ம அப்படியே ஈஸியா பின் பண்ணி வச்சுட்டு ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுக்கிறது இப்போ நம்ம லைனிங் கிளாத்ல கட் பண்ணதுனால நமக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இல்ல நீங்க டைரக்டா இந்த பூனம் சாரி பிளவுஸ் கிளாத்ல கட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த வந்து பர்ஃபெக்ஷன்ஸ் கிளியரா கிடைக்காது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா அளவா நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட லைனிங்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து அதாவது கைக்கு வந்து கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்டரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கை அளவு நம்ம லைனிங் கிளாத்ல கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த அளவை இதுக்கு மேல தூக்கி போட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை விட நமக்கு வந்து நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியல்ல வித் வந்து சைஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணணும்னு இதுல துண்டு போட்டு ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டரோட வித்து வந்து நமக்கு போதுமானதா இருக்காது. ஸோ அதனால 2 பக்கமும் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு அதாவது கொஞ்சம் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இனி இதே மாதிரி பேக் பீஸ் கட் பண்ண போறேன். பேக் பீஸ் கட் பண்ணும்போதும் துணியை வந்து ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. நம்ம லைனிங்ல இந்த மாதிரி ஃபோல்டிங் வச்சு தான் நம்ம கட் பண்ணோம். பேக் பீஸ் கண்டிப்பா ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்டிங் வச்சுட்டு அதுக்கு மேல லைனிங்கை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி உங்களோட லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி அளவு வெளியே இருக்கிற மாதிரி வச்சு நீங்க கட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டஃபா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சைடு இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுக்கு பத்தாம போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க கரெக்ட் அளவு அதை வந்து பிடிச்சு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு மீதி வரது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா வெளியே இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். அதை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸுக்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து வேற எதுவுமே லைனிங் வந்து நம்ம ஓப்பன் பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறோம், கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டிச்சிங் எப்படி பண்றது அப்படிங்கறது இதோட நெக்ஸ்ட் வீடியோவை நான் சொல்றேன். எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லாதனால வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அது வந்து ஸ்டிச்சிங் வீடியோவா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண விசிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்கக்கூடியவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.